सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. ஸ்ரீ குருभ्यो நமः. சித்தாந்தபிந்து முதல் ஸ்லோகம் தான் ஆயிருக்கு. அத்திரச்ச யஸ்மின் பக்ஷே அந்தఃகரணாவச்சின்னோ ஜீவः யஸ்மின்ச்ச பக்ஷே சர்வகதः அசங்கः அவித்யா பிரதிபிம்போ ஜீவः தத்ர உபயத்ராபி பிரமாத்ரு சைதன்ய உபராகார்த்தா விஷயகத சைதன்யாவரண பங்கார்த்தாச்ச அந்தఃகரண விருத்தி. நம்ம இது பிரதிகர்ம வியவஸ்தையில நிக்கிறோம். அதாவது இந்த மனுஷனுக்கு இந்த திரஷ்டாவுக்கு இந்த சமயத்துல இந்த விஷயம்தான் தெரிகிறது. இவன் கடத்தை பாக்குறான்னு சொன்னா இவன் தான் கடத்தை இப்போ கடத்தைத்தான் பார்க்க முடியும். இந்த சமயத்துல வேற இன்னும் ஒண்ணு இவன் பார்க்கறது இல்லை. அதே சமயத்துல வேற இன்னொருத்தன் இதை பார்க்கல அப்படின்னு ஒரு வியவஸ்தை தேவைப்படுறது லோகத்துல. இதுதான் பிரதிகர்ம வியவஸ்தா. எனக்கு ஞானத்துக்கு இது ஒண்ணுதான் விஷயம் அப்படின்னு வரணும்னா என்ன, அது அந்த வியவஸ்தையை எப்படி பண்றதுன்னா அந்த பிரக்கிரியைக்கு பிரதிகர்ம வியவஸ்தான்னு பேரு. அதை சொல்றான். அதுக்கு பூமிக்கு முடிஞ்சு போச்சு. இனிமேதான் பிரதிகர்ம வியவஸ்தை சொல்ல போற. அப்புறத்த எஸ்மின் பக்ஷே இந்த அந்தఃகரணாவச்சின்னோ ஜீவகான்னு ஒரு பட்சம், அவித்யா பிரதிபிம்போ ஜீவகான்னு இன்னொரு பட்சம். இந்த ரெண்டு பட்சத்திலும் பிரதிகர்ம வியவஸ்தையை இப்ப சொல்ல போற. அந்தఃகரண அவச்சின்னோ ஜீவகானா என்ன? நமக்குதான் அந்தஸ்தானம்னு ஒண்ணு சூக்ஷ்ம பஞ்சபூதத்தினால வந்த ஒரு சரீரம் இருக்கு. அந்தஸ்கரணம் தான் பிரதானம் சூக்ஷ்ம சரீரம் சொல்றோம். இந்த அந்தஸ்கரண அவச்சின்ன சைத்தன்யம் ஜீவா கதாவச்சின்ன ஆகா எல்லாருக்கும் வியாபிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்தஸ்கரணத்தினாலே அவச்சின்னமாகிறது. அப்ப அந்த அந்தஸ்கர பாகத்துல இருக்கக்கூடிய அவச்சின்னமான சைத்தன்யம் இருக்கு, அதுக்கு ஜீவன் பேரு. கடாவச்சின்ன ஆகாசம்னு சொல்ற மாதிரி அந்தஸ்கரணாவச்சின்ன சைத்தன்யம் இது ஜீவன் சொல்லிட்டா இப்ப என்ன ஆகும்னா, இந்த கடாவச்சின்ன ஆகாசம் எப்படி கடத்துக்குள்ளதான் இருக்கோ வெளியில இல்லையோ பரிச்சின்னமாயிடுறதோ, அதே மாதிரி அந்தஸ்கரணாவச்சின்னான ஜீவன் கூட அந்த அந்தஸ்கரணத்துலதான் இருக்கான், வெளியில இல்ல. வெளியில இருந்தா அந்தஸ்கரணத்துக்கு வெளியில போயிடுச்சு. அந்தஸ்கரணத்துக்குள்ள அந்த அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யமானது வெளியில இல்லை. அதனால அவச்சின்னமான சைத்தன்யம். அப்ப இவன் பரிச்சின்னன் ஆயிடுறான் ஜீவன். இந்த ஜீவனுக்கு வெளியில தூரத்துல இருக்கக்கூடிய கட்டாதிகளோட சம்பந்தம் இல்லாததுனால அதை பத்தி ஒண்ணும் தெரியல. அது தெரியறதுக்கு தான் நமக்கு விருத்தி தேவைப்படுறது. பிரமாணத்தினால அவன் பாக்கிய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லணும். இன்னொரு பக்கம் எடுத்துட்டோம்னா அவித்ய ஜீவோபாதியா சொல்லிருக்கு. அவித்யில வரக்கூடிய சைத்தன்ய பிரதிபிம்பம் தான் ஜீவன். அவித்யா பிரதிபிம்போ ஜீவா சொல்லிருக்கு. அந்த பட்சத்துல பார்த்தா அந்தஸ்கரணம் சின்ன விஷயம், ஆனா அவித்யங்கிறது எல்லா இடத்தையும் வியாபிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமானதுனால இந்த ஜீவன் கூட ஆகாசத்தை போல எல்லா இடத்தையும் வியாபிச்சுட்டு இருக்கிறவன். அதனால சர்வகதஹான்னு சொன்னார். ஆகாசம் எப்படி வியாபகமா இருக்கோ அதை போல இந்த அவித்யா பிரதிபிம்பமான ஜீவனுடைய ஸ்வரூபம் கூட விபு எல்லாத்தையும் பரவி இருக்கு. ஆனா ஒண்ணு அசங்கஹா, இந்த சைத்தன்யம் எதோடு சம்பந்தம் இல்லாம இருக்கு. அசங்கஹானா என்ன? சம்பந்தப்படாமல் இருக்கு. இதோட ஒட்டல, எதோடு ஒட்டல. ஆகாசம் எப்படி அசங்கமாக இருக்கோ அதுல ஒன்னும் ஒட்டுறது இல்லை, ஜலம் படுறது இல்லை. ஜலம் பட்டா அது ஈரமாறது இல்லை. ஆகாசம் நெருப்பு பட்டா ஒன்னும் சூடாறது இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இது என்ன இன்னும் ஆகாசம் அசங்கம், படவே இல்லை. ஜலமோ நெருப்போ அந்த ஆகாசத்துல படவே இல்லை. பட்டாதானே அது அந்த வேலை பண்ணும். அந்த மாதிரி படவே இல்லை, அதுதான் அசங்கம். அதே மாதிரி இந்த ஆத்மாவுக்கு விஷயத்தோடு எல்லா இடத்துலயும் இருக்கு, வியாபிச்சுட்டு இருக்கு. இருந்தாலும்
விஷயத்து மேல இது படவே இல்லை, அதனால விஷயம் தெரியல. இதுதான் அசங்கா, அவித்யா பிரதிபிம்போ ஜீவா. இது இந்த ரெண்டு பட்சம். இன்னொரு மூணாவது பட்சம் கூட இருக்கு, அவித்யா பிரதிபிம்பம் ஆனா ஆவர்த்தம் ஆவரணம் உள்ளதாக இருக்கு அப்படின்னு இன்னொரு பட்சம் மேல வரப்போறது. அதனால அந்த பட்சத்தை விட்டுட்டு இந்த ரெண்டு பட்சத்தை மாத்திரத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல விருத்தி என்ன பண்றது, தத்திர உபயத்ராபி, இந்த ரெண்டு பட்சத்திலுமே விருத்தி ரெண்டு வேலைக்கு உபயோகப்படுறது, ரெண்டு பிரயோஜனத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பிரமாத்ரி சைத்தன்ய உபராகார்த்தா விஷயகத சைத்தன்யாவரண பங்கார்த்தாச்ச. பிரமாத்ரி சைத்தன்யம்னா யாருன்னு கேட்டா அந்தந்த பிரமாதா ஜீவாத்மா, தேவதத்தா யஜ்ஞதத்தா அப்படின்னு பேர் வச்சு சொல்றோம் இல்லையா, அந்த ஜீவாத்மாவை பிரமாதான்னு எடுத்துக்க வேண்டியது. இவன் தான் அந்த விஷயத்தை பார்க்க போறான். அந்த பிரமாதாவுக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் வந்தா தான் பிரமாதா அந்த விஷயத்தை பார்க்க முடியும் இல்லையா. இவனோட சம்பந்தப்படாத விஷயத்தை இவனால எப்படி பார்க்க முடியும்? ஆகையால விஷயத்தோட சம்பந்தப்படாததுனாலே அந்த விஷயம் ஜீவனுக்கு தெரியவில்லை. ஏன் சம்பந்தப்படலை அப்படின்னு கேட்டா, அந்தःகரணாவச்சின்னமா இருக்கும் போது விஷயம் தள்ளி இருக்கு, தூரத்துல இருக்கு, இவன் இங்க இருக்கான், அதனால அது சம்பந்தப்படாம போச்சு அப்படின்னு சொல்லலாம். அவித்யா பிரதிபிம்பன ஜீவமாக எடுக்கும் போது அங்கேயும் இருக்கான், ஆனா அசங்கம், அதனால அந்த விஷயத்து மேல அவன் படவே இல்லை, சம்பந்தம் ஏற்படலை அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு பட்சத்திலையுமே விருத்தி வந்ததுன்னா விருத்தியோட சேர்ந்து விஷய பரியந்தம் போய் இந்த ஜீவாத்மா அந்த விஷயத்தோடு சம்பந்தப்படுறது. இந்த சம்பந்தத்துக்கு தான் உபராகம்னு பேரு. பிரமாத்ரி சைத்தன்யத்துக்கும் அவன் பார்க்க வேண்டிய விஷயத்துக்கும் ஒரு உபராகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது விருத்தி. பிரமாத்ரி சைத்தன்ய உபராகார்த்தா. அதே மாதிரி இன்னொரு காரியமும் இருக்கு, விஷயகத சைத்தன்யாவரண பங்கார்த்தா. விஷய பிரகாசக சைத்தன்யம் விஷயாவச்சின்ன சைத்தன்யம். விஷயங்கள்லாம் எந்த சைத்தன்யத்துல அத்தியாசமா இருக்கு, விஷயத்துல அதிஷ்டானமா இருக்கக்கூடிய பிரம்ம சைத்தன்யம். அந்த பிரம்ம சைத்தன்யத்துல ஒரு ஆவரணம் இருக்கு. அந்த ஆவரணம் இருக்கிறதுனாலதான் அந்த விஷயம் பிரகாசிக்காமல் இருக்கு. இப்ப இந்த விருத்தி போய் என்ன பண்றதுன்னு கேட்டா, இந்த விஷய சைத்தன்யத்துல உள்ள ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணி விடுறது. இந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணிவிட்டா அனாவிரதமான சைத்தன்ய சம்பந்தம் கிடைச்சு அந்த விஷயமானது பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். ஜடமான விஷயம், தானே பிரகாசிக்க முடியாத விஷயம் சைத்தன்ய பிரகாசத்தோடு சம்பந்தப்பட்டு பிரகாசிக்கணும். ஆனா அந்த சைத்தன்ய பிரகாசம் ஆவிரதமாக இருந்துடுத்து, அதுவே மறைஞ்சிருக்குன்னு சொன்னால் அப்ப இந்த விஷயத்தினாலே பிரகாசிக்க முடியாது. அப்ப என்ன தேவைப்படுறது, அந்த பிரகாசகமான சைத்தன்யத்தில் உள்ள ஆவரணத்தை எடுக்கணும். ஆவரணத்தை எடுத்துட்டா அனாவிரதமான சைத்தன்ய சம்பந்தம் அந்த விஷயத்துக்கு கிடைச்சிடுறது. இது கிடைச்சிருக்குன்னா விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடுது. ஆகையாலே இந்த விருத்தி இந்த வேலையை செய்யுது. என்ன பண்றது, விஷயகத சைத்தன்யாவரண பங்கார்த்தா, அந்த ஆவரணத்தை பங்கம் பண்றது, நிவர்த்தி பண்ணி கொடுக்கிறது. இந்த ரெண்டு பிரயோஜனத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது விருத்தி, அந்தःகரண விருத்தி. எஸ்மிஷ்ட பக்ஷே, மூணாவது பட்சம், அவித்யாவச்சின்னஹ சர்வகதஹ ஜீவஹ ஆவருத்தஹ. தஸ்மின் பக்ஷே ஜீவஸ்யைவ ஜகதுபாதானத்வேன சர்வசம்பந்தத்வாத் ஆவரணபங்கார்த்தா விருத்திரிதி விவேகஹ. அதாவது அவித்யாவச்சின்னன் ஜீவன்கிறது பட்சம். அப்படின்னா இவன் சர்வகதமாக தான் இருக்கான் இந்த ஜீவன். ஆனா இவனுக்கு ஆவரணம் இருக்கு. ஆவரணம் இருக்குன்னு சொல்ற பட்சத்துல என்ன பண்ணோம்னா, இந்த ஜீவன் தான் ஜெகத்துக்கே உபாதானமா. அதாவது இவன் பார்க்கக்கூடிய வஸ்து எல்லாம் இவனிடத்துல கல்பிக்கப்பட்டது, இவன் தான் அதுக்கு அதிஷ்டானமா இருந்துருக்கான். ஆகையாலே இவன் தான் ஜெகதுபாதானம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியது. ஜெகதுபாதானம்னு சொல்லிட்டா அந்த ஜெகத்தோட இவனுக்கு சம்பந்தம் இருக்கு. அப்பதானே ஜெகத்துக்கு உபாதான காரணமா இவனை சொல்ல முடியும், சம்பந்தம் இல்லாம சொல்ல முடியாது. அதனால சர்வ சம்பந்தா. அப்போ சம்பந்தார்த்தா விற்த்தின்னு சொல்ல வேண்டியது இல்லை. அப்ப எதுக்காக விற்பி தேவைப்படுறது, அந்தःகரண விற்பி, ஆவரணபங்கார்த்தா விற்பி விவேக. சர்வ விஷயத்துக்குள்ள இவனுக்கு சம்பந்தம் ஏற்கனவே இருக்கு. ஏன்னா இவன் தான் அந்த ஜெகத்துக்கே உபாதான காரணமா இருந்துருக்கான். ஆனாலும் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு கேட்டா, அந்த சைத்தன்யம் ஆவரணமா இருக்கு, ஆவர்த்தமா இருக்கு, அதனாலதான் தெரியாம போச்சு. அப்ப இந்த விற்பி ஆவரணத்தை பங்கம் பண்ணி விட்டதுன்னா
விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்காக அந்த பட்சத்துல விற்பி ஆவரண பங்கத்தை பிரயோஜனத்தை உபரிந்து கொடுக்கிறது சொல்லணும். இப்ப இங்க ஒரு கேள்வி, நான் சிதுபராகார்த்தா விற்பி இது பக்ஷே ஸ்வதः அந்தఃகரண சம்பத்தானாம் தர்மாதர்மாதீனாம் பிரம்மணச்ச விற்பிம் அந்தரேணைவ சர்வதாபானம் ஸ்யாத். எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. விற்பி விஷயத்தோடு இந்த சைத்தன்யத்துக்கு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. உபராகார்த்தா சித்னா பிரமாதிரி சித்து, பிரமாதாவுக்கும் விஷயத்துக்கும் உபராகம் அப்படியா சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது விற்பி அப்படிங்கிற பட்சத்தை சொன்னது இல்லையோ? இது எந்த இடத்துல தேவைப்படும் இந்த சம்பந்தம்? எந்த ஸ்வதா சம்பந்தம் இல்லையோ அந்த இடத்துல விற்பி சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆனா விற்பியே இல்லாமல் தானே அந்த விஷயத்தோட சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா அப்ப விற்பியே வேண்டாம், அந்த இடத்துல சம்பந்தார்த்தா விற்பிங்கிறது வர முடியாது இல்லையா? அதனால இவங்க சந்தேகம் வந்துருக்கு. இது பக்ஷே ஸ்வதः அந்தःகரண சம்பத்தானாம் தர்மாதர்மாதீனாம், இந்த சுகம் துக்கம் இச்சா தேசம் பிரயத்தனம் இதெல்லாம் ஆத்ம தர்மம் சொல்றாரு. எல்லாமே அந்தःகரண தர்மம்னு வேதாந்த சித்தாந்தம். அப்ப தர்மாதர்மம் புண்ணியமா பாபம் இருக்கே இது அந்தःகரணத்துல இருக்கு. இது அந்தःகரணத்துல இருக்குன்னு சொன்னா விற்பி வந்தாதான் இருக்குன்னு இல்லை, அது பாட்டுக்கு இருக்கு. அப்ப ஸ்வதः விற்பி இல்லாமலே இது அந்தःகரணத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. அந்தःகரணத்தோட சைத்தன்யமும் சம்பந்தப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ இந்த தர்மாதர்மாதிகளுக்கு ததாகார அந்தःகரண விற்பி வராத சமயத்திலையும் கூட பிரமாத்திரி சைத்தன்ய சம்பந்தம் இருக்கிறதுனாலே, அந்தःகரணாவிச்சின்னம் சைத்தன்யம் தானே பிரமாதா, அந்த பிரமாத்திரி சைத்தன்ய சம்பந்தம் இருக்கிறதுனாலே இப்ப சர்வதா பிரகாசம் வரணுமே, தர்மாதர்மங்கள்லாம் தண்ணிக்கு தெரியணுமே, இது தர்மம் இது அதர்மம் அப்படிங்கிறது தெரியணுமேன்னு ஒரு ஆபத்து. ஆனா இது யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி பிரம்மணச்ச விற்பிமந்தரேணைவ சர்வதாபானம் சார். இந்த பிரம்மம் இருக்கு, பிரம்ம ஜானம்னு சொல்லி ஒரு விற்பி வரணும்னு சொல்றாங்க இல்லையா? அது தேவையே இல்லை. ஏன்னு கேட்டா பிரம்மங்கிறது இந்த பிரமாத்திரி சைத்தன்யத்தோடு நித்திய சம்பந்தமா இருக்கு. விற்பி பிரம்மாகார விற்பி எதுக்காக வரணும்னு சொல்லணும்? விற்பியுடைய பிரயோஜனம் நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பிரமாதாவுக்கும் அந்த பிரம்மத்துக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக இந்த விற்பி உபயோகப்படுறது அப்படின்னு நீங்க சொன்ன பட்சத்துல பார்த்தோமானால் வேதாந்தத்தினால வரக்கூடிய அகண்டாகார விற்பி என்ன பண்றது? இந்த யாருக்கு அந்த விற்பி வந்ததோ அந்த பிரமாதாவுக்கும் விஷயமான அந்த பிரம்மத்துக்கும் சம்பந்தத்தை ஏற்படுத்துறதுன்னு சொல்லணும். ஆனா அந்த சம்பந்தத்தை விற்பி ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அந்த பிரம்மம் இந்த பிரமாதாவுக்கு ஆத்மாதான், வேற இல்லை. அதனால நித்திய சம்பந்தமாக இருக்கு. அப்ப விற்பி இல்லாமலே சர்வதா அது பாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கு சிவபராகம் இருக்கிறதுனாலே. ஆக கேள்வி சரிதான், சம்பந்தம் ஏற்படுத்துவதற்காகத்தான் விற்பி இல்லையா சம்பந்தம் இல்லை அதனாலதான் பாதிக்கல அப்படின்னு சொல்றதா இருந்தா, விற்பி இல்லாமலே சர்வதா சம்பந்தமா இருக்கக்கூடிய தர்மாதர்மாதிகளும் பிரம்மமும் எப்போதும் சம்பந்தம் இருக்கு, பிரமாத்தாவோட சம்பந்தப்பட்டுதானே இருக்கு. அப்படி இருக்கும்போது அதனுடைய பிரகாசம் விற்பி எல்லாம் இல்லாத காலத்திலையும் வர வேண்டி இருக்குமே அப்படின்னு கேள்வி கேட்டான். பதில் என்ன சொல்றார்? நஸ்யாதிலே வராது. ஏன்? சைத்தன்யஸ்ய தத்ததாகாரத்வாபாவாதி. சம்பந்தம்னா என்ன சம்பந்தம்னு எனக்கு அந்த ததாகார எந்த விஷயத்தை நாம பிரகாசப்படுத்தணுமோ, சைத்தன்யம் பிரகாசப்படுத்தணுமோ அந்த விஷயாகாரத்துன்னு ஒரு சம்பந்தம் வரணுமா? ஏதோ சம்பந்தம் இருக்கே அப்படிங்கிறது போறாது, விஷயாகாரமாக அந்த சைத்தன்யம் ஆனாதான் விஷயம் பிரகாசிக்கும். இது என்னது புதுசா இருக்கு? விஷயாகாரமா சைத்தன்யம் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டா, அந்த விற்பி இருக்கு பார்த்தீங்களா, விற்பியில கதாகாரத்துவம் வரும்போது அந்தஸ்கரண விற்பி அந்தந்த விஷயாகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விஷயாகாரமாக விற்பி ஏற்படும் போது விற்பி பிரதிபிம்பிதமா சைத்தன்யமாக இந்த சைத்தன்யத்துக்கும் கதாகாரத்துவம் வந்து சேரும். அப்பதான் அந்தந்த விஷயம் யதாகாரமாக சைத்தன்யம் ஆகிறதோ அந்த விஷயம் பாசிக்குமே தவிர அந்த இருக்குங்கிறதுக்காக எல்லா விஷயமும் பாசிக்கணுங்கிறது அவசியம் இல்லையே.
இப்ப அந்த விற்பி ஏன் வரல, ததாகார விற்பி ஏன் வரல அப்படின்னு கேட்டா, ததாகாரமாக சைத்தன்யம் ஏன் ஆகலேன்னு சொன்னா தத் அபாவச்ச, ததா அந்தந்த விஷயாகாரத்தும் வராம போனது எதனாலே, வச்சேபி பிரம்ம சைத்தன்யே ஆவரணா, விற்பி இல்லாத பட்சத்திலே அந்த பிரம்ம சைத்தன்யம் சஷ்மாதான் இருக்கு, சரியா இருக்கு, ஆனா ததாகாரமா விஷயாகாரமாக ஆகலேங்கிறதுக்கு காரணம் என்ன, ஆவர்த்தமா இருக்கு. இந்த ஆவரணம் தான் அந்த சைத்தன்யத்துல விஷயாகாரம் வராம இருக்கிறதுக்கு காரணமாயிடுச்சு. ஆவரணாத் அனாவிருத்தேபி சுக்தி ரஜதாது அஸ்வச்சத்வாத். சில இடத்துல ஆவரணத்தால வரும், சில இடம் சுக்தி ரஜதாதி ஞானம் வருது. சுக்தி ரஜதம் அப்படின்னு சொன்னா பிராத்திபாசிக ரஜதம், இதுக்கு ஆவரணமே கிடையாது, இது அஜானத்தினாலதான் வந்தது இந்த ரஜதம். இந்த ரஜதத்துக்கு அது புனக அஜானம் ஆவரணம் பண்றது முடியாது. அதனால அங்க ஆவரணம் இல்லை, இருந்தாலும் ஏன் அது தெரியல விருத்தி இல்லாம அப்படின்னு கேட்டா அது ஸ்வச்சமா இல்லை. ஸ்வச்சமாவும் இருக்கணும், அனாவிருத்தமாவும் இருக்கணும். அப்பதான் அந்த சைத்தன்யமானது ததாகாரமாக ஆகும். இப்ப சில இடத்துல பிரம்ம சைத்தன்யம் ஸ்வச்சமா இருக்கு, ஆனா ஆவர்த்தமா இருக்கு, அதனால விஷயாகாரமாக ஆகிறது இல்லை. சில இடத்துல விஷயமே ஸ்வச்சமா இல்லை, அதனால ததாகாரமாக ஆக முடியல. அனாவர்த்தேபி சுக்தி ரஜதாலோ அஸ்வச்சத்வா, சுக்தி ரஜதம் அஸ்வச்சமா இருக்கு. அப்ப தர்மாதர்ம விஷயத்துல என்னன்னு சொல்றது, தர்மாதர்மாதௌச்சு அஸ்வச்சத்வாத் ஆவர்த்தத்வாத்வா, ரெண்டுமே சொல்லலாம், கைவனா சொல்லலாம். ஸ்வச்சமா இல்லை, அதனால தர்மாதர்மாகாரமாக சைத்தன்யம் பாசிக்கல. அல்லது இது ஆவர்த்தமா இருக்கு, இந்த ஆவரணத்தை போக்க முடியாது, அதனால அது பாசிக்கல சொல்லலாம். சரினா திருப்பியும் ஒரு நிர்தாரணத்துக்கு வரார். ஸ்வச்சே அபி ஆவருத்தே பிரமாணவிருத்தியா ததாகாரதா. ஸ்வச்சம் ஆனா ஆவருத்தம், அப்படி இருக்கும்போது விஷயாகாரம் வரணும்னு சொன்னா பிரமாண விருத்தியா, அந்த பிரமாண வியாபாரத்தினால அந்தஸ்கரண விருத்தி வந்தாதான் அந்த சைத்தன்யத்துல அந்த விஷயாகாரத்துவம் வரும். விஷயாகாரத்துவம் வந்தாதான் விஷயம் பிரகாசிக்கிறதுன்னு சொல்லலாம். அந்த சைத்தன்ய சம்பந்தம் வந்தாதான் விஷயம் பிரகாசிக்கிறது. அனாவிருத்தேபி அஸ்வச்சே சுக்தி ரஜதாது அவித்யாவிருத்தியா ததாகாரதா. இப்ப சுக்தி ரஜதாதி அப்ப எப்படி தெரியுது, சுக்தியில ரஜதம் தெரியுது பிராந்தி காலத்துல அப்படின்னு சொன்னா அது அந்தஸ்கரண விருத்தியால இல்லை, ஏன்னா அதுக்கு ஆவரணம் கிடையாது, ஆனா ஸ்வச்சமாவும் இல்லை, அஸ்வச்சமா இருக்கு. இருந்தாலும் அவித்யாவிருத்தி அங்க வந்து சைதன்யத்துக்கு சுத்தி ரூபியாகாரத்தும் வரும்படியா பண்ணிடுறது. ஆக இந்த உபராகத்தை ஏற்படுத்தி இருக்குது. ததாகாரதா அனாவிருத்தே ஸ்வச்சேது சுகதுக்காது ஸ்வதா. சுகம் துக்கம் எல்லாம் வந்ததுன்னா உடனே தெரிஞ்சுட்டே வரும், அது ஆவர்த்தம் இல்லை. அதே சமயத்துல ஸ்வச்சமா வேற இருக்கு அப்படின்னா இதுக்கு அந்தஸ்கரண விருத்தியே வேண்டாங்க. ஆஹா, அந்தஸ்கரண விருத்தி வராமலே கூட சில விஷயங்கள் தெரியும். பதாகாரமாக சைத்தன்யம் ஆனத்தினால சுகாகாரம் துக்காகாரமாக அந்த சைத்தன்யம் ஆனத்தினால சுகம் துக்கம் வரிசையை தெரிஞ்சு போயிடுறது. ஆனா ஒரு சில இடத்துல சைத்தன்யம் தற்பது விஷயாகாரமாக ஆக மாட்டேங்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, சைத்தன்யம் ஆவர்த்தமா இருக்கு, சில சமயத்துல அந்த விஷயாவச்சேதேன்னு சைத்தன்யத்துக்கு ஆவரணம் இருக்கு, சில இடத்துல அந்த விஷயம் ஸ்வச்சமா இல்லை. இப்படி எல்லாம் பல காரணங்கள்னாலே சதாகாரமாக ஆகாம போயிடுறது. அப்ப அப்பேற்பட்ட இடத்துல அந்தஸ்கரண விருத்தியோ அவித்யா விருத்தியோ வந்து அந்த சைத்தன்யத்துல அந்த விஷயாகாரத்துங்கிற ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனா இந்த மாதிரி ஒன்றும் பிரதிபந்தம் இல்லை, அது ஸ்வதா ஸ்வச்சமாவும் இருக்கு, அதே சமயத்திலே ஆவரணமும் இல்லை. அப்பேற்பட்ட சுகதுக்காதி விஷயங்கள் எடுத்துட்டோமானால் அந்த இடத்துல சைத்தன்யத்துக்கு அந்தஸ்கரண விருத்தி வந்தாதான் சதாகாரத்துவம் வருங்கிறது இல்லை, அந்தஸ்கரண விருத்தியே வேண்டாம். அதனால அந்த விஷயம் வந்தாலே சுகம் துக்கம் ஏற்பட்டாலே தெரிஞ்சு போயிடும். இதுதான் சாட்சி பாக்கியம்னு சொல்லுவோம். சுகதுக்காது ஸ்வதா இது அந்தஸ்கரண சம்பந்த மாத்திரேன பான பிரசங்கா. இப்படி பல விதமாக அந்தந்த ஸ்தலத்துக்கு தகுந்தா போல பிரக்கிரியை இருக்கிறதுனாலே அந்தஸ்கரணத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கு, அதனால எல்லாமே பாசிக்கட்டுமே அப்படின்னு கேட்கக்கூடாது. சுகம் துக்கம் எங்க இருக்கு, அந்தஸ்கரணத்துல இருக்கு, அது தெரியறதோ இல்லையோ.
அப்போ தர்மாதர்மம் எங்க இருக்கு, அதுவும் அந்த ஸ்தலத்துல இருக்குன்னா அதுவும் தெரியட்டுமே அப்படின்னு கேட்கப்படாது. அது சரியா இல்லை. இது ஓரளவுக்கு முடிஞ்சது. இதுக்கு மேல இன்னும் ஒரு சங்கு. நானும் பிரம்மணா கசம் ஆவரணம், பிரம்மத்தை எப்படி ஆவரணம் பண்ண முடியும்னு கேட்கிறேன். ஏன் ஆவரணம் பண்ண முடியாது? நிரவத்திய ஸ்வப்பிரகாசத்வேன சர்வஜத்வாத். பிரம்மங்கிறது என்னது? அது தானே பிரகாசிக்கக்கூடியது. தோஷம் வேஷம் அவித்தியெல்லாம் ஒண்ணும் இல்லையாங்க. தோஷம் இல்லாத ஸ்வரூபம் அது. எப்பவும் தானே பிரகாசிக்கக்கூடியது, சர்வஜமாக இருக்கு. இதை போய் எப்படி ஆவரணம் பண்ண முடியும் அஜ்ஞானம் வந்துன்னு கேட்கிறார். அதுல என்ன சொல்றார்? சத்தியம், அப்படிதான், வாஸ்தவம் தான். ஆனால் ஸ்வசம்பத்த சர்வபாசகதையா சர்வஜ்ஞமபி அந்தఃகரணாவச்சின்ன ஜீவாஜ்ஞான விஷயத்தையா ஆவர்த்தம் இது வியபதேசா. இந்த பிரம்மம்னு சொல்லும் போது ஜீவனை எடுத்துக்கல, ஜீவனை பிரித்து பிரம்மத்தை தனியா பண்ணி அந்த பிரம்ம சர்வஜன் இல்லையா, நித்திய நிரவத்திய சுப்பிரகாசமாக இருக்கோ இல்லையோ, அதுக்கு எப்படி ஆவரணம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன். வாஸ்தவம் தான். அது சுவசம்பந்த சர்வபாசகமா இருக்கிறதுனால சர்வஜம், அதுக்கு ஒரு ஆவரணமும் கிடையாது. ஆனால் சர்வஜம் அப்படி இருந்தாலும் கூட இந்த அந்தఃகரணாவை சின்ன சைத்தன்யம் ஜீவன் இருக்க, இவன் ஒண்ணு சர்வஜன் இல்லையே, இவனுக்கு அஜ்ஞானம் உண்டோ இல்லையோ, இந்த அஜ்ஞானத்துக்கு அது விஷயமாயிருக்கு. அந்தఃகரணாவச்சின்ன ஜீவா அஜ்ஞான விஷயத்தையா ஆவர்த்தம் இது வியபதேசா. இவனுடைய அஜ்ஞானத்துக்கு ஜீவனுடைய அஜ்ஞானத்துக்கு அந்த பிரம்மம் விஷயமாயிருக்குங்கிறத வச்சு அதை ஆவர்த்தம்னு சொல்றோமே தவிர, அங்க போய் இந்த அவிந்தை ஒன்னும் ஆவரணம் ஒன்னும் பண்ணல. அது தானா பிரகாசன்றது சௌக்கியமா இருக்கு. இந்த ஜீவனுடைய அஜ்ஞானத்துக்கு இவனுக்கு தெரியல அந்த பிரம்மத்தை பற்றி, அதனால இவனுடைய அஜ்ஞானத்துக்கு அது விஷயமானதுனால அதை ஆவர்த்தம்னு விவகாரம் பண்றேன். வாஸ்தவமா அதை போய் ஏதோ ஒண்ணு மறைச்சது இருக்குது, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. தஸ்மாத் பிரம்ம ஜெகதுபாதானம் இது பக்ஷே குதுபராகார்த்தா ஆவரணபங்கார்த்தாச்ச விருத்தி. இதனால பிரம்மன் ஜெகத்துக்கு உபாதானம் அப்படிங்கிற பட்சத்திலே, ஜீவன் உபாதானம் இல்லை, பிரம்மன் தான் ஜெகத் உபாதானம்ங்கிற பட்சத்திலே பிரம்மன் சர்வஜம் அதுக்கெல்லாம் எப்போதும் இருக்கு. ஆனா அச்சிதுபராகார்த்தானா பிரமாதாவா இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா இருக்கானே, இவனுக்கு சம்பந்தம் ஏற்படுத்துவதற்கு, விஷயத்தோட சம்பந்தத்தை ஏற்படுத்துவதற்காகவும், அதே மாதிரி அங்க இருக்கிற ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காகவும் இந்த விருத்தி தேவைப்படுறது. சிதுபராகார்த்தா ஆவரணபங்கார்த்தாச்ச விருத்தி. ஜீவோபாதானத்துவ பக்ஷேது, ஜீவனேதான் ஜெகதுபாதானம் அப்படின்னு ஒரு பட்சம். அந்த பட்சத்திலே ஆவரணபங்கார்த்தைவ இது, அந்த இடத்துல சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது ஏற்கனவே இருக்கு. அப்ப இந்த விருத்தி என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஆவரணத்தை பங்கம் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு. அதாவது ஆவரணத்தை எடுத்துட்டா போதும் அந்த விஷயம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. இது முடிஞ்சு போச்சு. அடுத்த விஷயம், நானும் ஏகேனைவ घटादिज्ञानेन ஆவரணஸ்ய பங்கே சத்யः மோக்ஷ பிரசங்கः அஜ்ஞானஸ்ய ஏகத்வாத். இது ஒரு புது கேள்வி கேட்கணும். அதாவது ஞானம், அந்த விருத்தி ஞானம் அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்றது அப்படின்னு சொன்னது இல்லையா? அப்ப என்னாச்சு? இவனுக்கு ஒரு घटाकार விருத்தி ஞானம் வந்துடுச்சு, घट ஞானம் வந்துடுச்சு. இந்த घट ஞானம் என்ன பண்ணிது? அந்த घटाவ சின்ன சைத்தன்யத்துல இருக்கக்கூடிய ஆவரணத்தை பங்கம் பண்ணி விட்டது. இப்ப என்னாச்சு? சைத்தன்யத்துல உள்ள ஆவரணம் போயிடுச்சுன்னு சொன்னா அஜ்ஞானம் போச்சுன்னு அர்த்தம். அஜ்ஞானம் தான் ஆவரணம், அது நிவர்த்தி ஆயிடுச்சு. அஜ்ஞானம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்போ மோட்சம் தானே சொல்லணும். அஜ்ஞான நிவர்த்தி தானே மோட்சம். அப்போ घटஞானம் வந்தாலே அந்த பிரமாதாவுக்கு மோட்சம் வந்திருக்கணுமே. அப்போ ஒருத்தன் கேட்பான், இல்லப்பா அந்த அஜ்ஞானம் வேற இந்த அஜ்ஞானம் வேற, இது घटाஜானத்துக்கு घटஞானத்தால நிவர்த்தி வந்துருக்கு, அந்த பிரம்ம அஜ்ஞானம் வேற, அதுக்கு பிரம்மஜானம் வந்தா தான் நிவர்த்தி ஆகும். இந்த घटஞானத்தினால பிரம்ம அஜ்ஞானத்தை போக்க முடியாது.
அப்படின்னு சொன்னா அதுக்கு பொருள் சொல்றேன், அப்படிலாம் சொல்லாதே. அஜ்ஞானஸ்ய ஏகத்வா, ஒரே ஒரு அஜ்ஞானம் தானே. ஏகப்பட்ட அஜ்ஞானத்துக்கு எங்க இருக்கு, அதுக்கு என்ன பிரமாணம்? பல அஜ்ஞானம் இருக்குங்கிறது பிரமாணமே இல்லை. நீங்களே சொல்லியிருக்கிறது மாயாந்து பிரசிடம் வித்யாத்னி அப்படிங்கிற சுருத்தியில ஒரே ஏகவச்சனம் இருக்கிறதுனால அந்த அஜ்ஞானம் அவித்யங்கிறது ஒண்ணு அப்படின்னு வச்சுட்டு இருக்கேன். அப்போ இந்த தோஷம் வந்துடுச்சு. கடஜானம் வந்தாலே அந்த அஜ்ஞானம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா அப்புறம் அஜ்ஞானம்னு வேற ஒண்ணுமே இல்லை. அதனால மோட்சம் தான் வந்தாகணும் அப்படின்னு ஒரு ஆபத்து. சரி, வேதாந்தத்துல இன்னொரு பட்சமும் இருக்கு, நானா அஜ்ஞான பட்சம்னு அதுவும் இருக்கு. அந்த பட்சத்துல சரிப்படுத்தலாமே. அது சொல்றார், நானா ஜான பக்ஷேபி ஏகஸ்ய ஜீவஸ்ய ஏகாஜ்ஞானோபாதித்வாத். நானாஜான பட்சத்திலையும் ஒரு ஜீவனுக்கு ஒரு அஜ்ஞானம் தான். நானாஜான பட்சங்கிறது எதுக்கா வந்தது? ஏக அஜ்ஞான பட்சத்துல ஏகஜீவவாதம் வரும். ஏகஜீவவாதம்னு சொன்னா ஒரே ஒருத்தன் தான் ஜீவன் அப்படிங்கிற வாதம். அது எல்லாருக்கும் புரியாது. அதுதான் முக்கியமான வேதாந்த சித்தாந்தம் சொல்ல போறார். ரொம்ப உத்தமமான அதிகாரிகளுக்கு தான் புரியும். ஆனா இது புரியாத மத்தியம அதிகாரிகளுக்காக நானாஜ்ஞான பட்சத்தை வச்சு பிரக்கிரியை சொல்றது. நானாஜ்ஞான பட்சத்துல என்ன ஆச்சு? ஒவ்வொரு அஜ்ஞானமும் ஒவ்வொரு ஜீவனுக்கு உபாதின்னு சொல்லிட்டோம்னா அஜ்ஞானம் நிறைய நானாவா இருக்கிறதுனால ஜீவனை அநேக ஜீவன்கள் கிடைச்சிருவான். அப்போ ஒரு ஜீவன் பார்க்கறான், ஒரு ஜீவன் அது பண்றான், இதை பண்றான், ஒரு ஜீவன் முக்தன் ஆகிறான், ஒருத்தன் சம்சாரியா இருக்கான், இதெல்லாம் விவசாயம் பண்ணலாம். அப்போ ஒரு ஜீவனுக்கு ஒரு அஜ்ஞானம்னு தானே சொல்லணும். அந்த அஜ்ஞானம் அவனுக்கு கடஜானம் வரும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஜீவனுக்கு உடனே மோட்சம் வர வேண்டாமா? அனாஜ்ஞான பட்சங்கிறது உங்களுக்கு எந்த அம்சத்துல உபயோகம்னு சொன்னா நிறைய ஜீவன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரே ஜீவன்ல விவசாயம் பண்ண முடியாது அப்படிங்கிற இந்த சங்கைக்கு வேணும்னா வாரணம் பண்ணலாம். ஆனா அந்த பட்சத்திலையும் ஒரு ஜீவனுக்கு ஒரு அஜ்ஞானம் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த ஒரு அஜ்ஞானம் கடஜானத்தால நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா உடனே மோட்சம் வரணுமே அந்த ஜீவனுக்கு. அந்த பட்சம் அந்த தோஷம் அப்படியே இருக்கு. நானா அஜ்ஞான பக்ஷேபி ஏகஸ்ய ஜீவஸ்ய ஏக அஜ்ஞான உபாதித்வா. பதில் சொல்றார், நான் உத்தேஜகேன மணேரிவ சத்யா ஆவரண அபிபவாங்கீகாராத். இந்த ஆவரண பங்கம்னு சொன்னா நீங்க ஒரேடியா ஆவரண நாசம்னு நினைக்க மாட்டே, அஜ்ஞான நாசம்னு. அது இப்படி இல்லையேன்னா அப்ப என்னது? நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த உதாரணத்தை பார்த்தா இந்த விற்பி என்ன காரியத்தை பண்ணி கொடுக்கறது அஜ்ஞான விஷயத்திலேன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். என்னது? உத்தேஜகேன மணேரிவ. மணின்னு சொன்னா இங்க பிரதிபந்தக மணி. இதை எதை வச்சு இதை பேசுறான்னு சொன்னா தார்க்கிகால ஒரு உதாரணம் சொல்வா. இந்த அக்னி இருக்கோ இல்லையோ, இந்த அக்னியை தொட்டா சுடுமா இல்லையா? சுடும். தாகம்னு இதுக்கு பேரு. அந்த தகனத்துக்கு அக்னி காரணம். அதாவது அக்னியில தகன சக்தி இருக்கு, எரிக்கக்கூடிய சக்தி இருக்கு. ஆனா சந்திரகாந்த மணியை பக்கத்துல வச்சு விட்டாக்க அப்ப என்ன ஆகும்னா அந்த அக்னி இருக்கு எரிக்காது. அப்ப என்ன ஆகும்? அந்த அக்னியே எரிக்கிறது இல்லை. இப்போ அக்னி தானே எரிக்கிறது, தகன சக்தி உண்டோ இல்லையோ, ஏன் அந்த தகனம் வரல அப்படின்னு கேட்டா இந்த சந்திரகாந்த மணின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மணியானது அந்த அக்னியுடைய சக்திய அபிபவம் பண்ணிடுச்சு. அதாவது வேலை செய்ய முடியாதபடிக்கு தடுத்து எடுத்து நாசம் பண்ணி எடுத்துன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த சந்திரகாந்த மணி அனந்து போயிட்டான்னா மறுபடியும் அந்த அக்னி எரிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப புதுசா எல்லாம் உண்டாச்சுன்னு சொல்றத காட்டிலும் இந்த மணியை அங்க வச்சிருக்கிற காலத்துல அந்த அக்னியுடைய சக்தியானது அபிபூதமாயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அபிபூதம்னா வேலை செய்ய முடியாம தடுக்கப்பட்டதாக ஆயிடுச்சு. இப்படி இருக்கா? இதே இடத்துல நான் இன்னொரு மணியை கொண்டு வரேன். சந்திரகாந்த மணி பிரதிபந்தக மணின்னு சொல்றது. அந்த பிரதிபந்தக மணி இருந்தாலும் கூட சூரியகாந்த மணிய கிட்ட கொண்டு வந்துட்டானே ஆனால் அப்ப அக்னி எரிக்க ஆரம்பிச்சிடும். அக்னி எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ எப்படி? சூரியகாந்த மணி இருக்கு,
இது சந்திரகாந்த மணியுடைய அந்த பிரதிபந்தம் இருக்கு, இதுக்கு உத்தேஜகம்னு பேரு. சந்திரகாந்த மணியை தகன பிரதிபந்தக மணின்னு சொல்றது, சூரியகாந்த மணி உத்தேஜக மணின்னு சொல்றது. இந்த உத்தேஜகம் அந்த பிரதிபந்தக மணியுடைய ஒரு சக்தி இருந்தோ இல்லையோ, பிரதிபந்தம் பண்ணக்கூடிய சக்தி, அந்த சக்தியை தடுத்து நிறுத்திடுச்சு, அபிபவம் பண்ணிடுச்சு. அபிபவம் பண்ண உடனே என்னாச்சு, இனிமேதான் தடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையா, அக்னி பாட்டுக்கு தன் வேலை பண்ண ஆரம்பிச்சிருக்கு தகன சக்தியை. அப்ப இந்த இடத்துல என்ன உதாரணம் நம்ம வச்சுக்கிறது, சந்திரகாந்த மணியை எடுத்துட்டோம்னா அது அக்னியுடைய தகன சக்தியை அபிபவம் பண்ணி வச்சுடுத்து, கட்டுப்படுத்தி வச்சுடுத்து, அது காரியம் பண்ண விடாம தடுத்துடுத்து. சூரியகாந்த மணியை திருஷ்டாந்தமா கொடுத்தோம்னா அது அந்த பிரதிபந்தக மணி இருக்கு, அதனுடைய பிரதிபந்தம் பண்ணக்கூடிய சக்தியை தடுத்து நிறுத்தி கொடுத்து, அதாவது அபிபவம் பண்ணி விட்டுடுத்து. அந்த சமயத்துல அதனால பிரதிபந்த ரூப காரியத்தை ஏற்படுத்த முடியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி இந்த விருத்தி என்ன பண்ணி கொடுக்கிறது, இந்த அஜ்ஞானம் ஒரு ஆவரணம் பண்றதோ இல்லையோ, பண்ற சக்தி இதுல இருக்கு, ஆவரண சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அஜ்ஞானத்துக்கு. அந்த ஆவரண சக்தியை அபிபவம் பண்ணிடுறது. அபிபவம் பண்றதுன்னா அது தம் வேலைய காட்ட முடியாம தடபட்டு போறது, இதுதான் அதுக்கு அர்த்தம். உடனே அழிஞ்சு போடுறதுன்னு அர்த்தம் இல்லை, சர்வதா நாசம் வந்து கொடுத்துன்னு அர்த்தம் இல்லை. இது இப்போதைக்கு தடபட்டு போச்சு, அதனால ஆவரணம் பண்ண முடியல. ஆக அஜ்ஞானத்தை ஒரேடியா எடுத்து விடல இந்த விருத்தி. இந்த அந்த விருத்தி இருக்கிற வரையும் தான் அந்த அஜ்ஞானத்துக்கு அந்த சைத்தன்யத்தை ஆவரணம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதுதான் ஆவரண அபிபவம். என்ன சொல்ற, உத்தேஜத்தேன மணியுரிய விருத்தியா ஆவரணத்திய அபிபவ அங்கீகாரா. இப்ப நீங்க சொன்ன கேள்விக்கு பதில் வந்துடும். எப்படின்னு கேட்டா, இந்த கடஜானம் ஆவரணமான அஜ்ஞானத்தையே நிவர்த்தி பண்ணினாத்தானே மோட்சம் வரணும். இந்த கடஜானம் அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி ஒண்ணும் பண்ணல, தாற்காலிகமா அதுல உள்ள ஆவரண சக்தியை கொஞ்சம் தடுத்து நிறுத்தியது. இது போனோடனே மறுபடியும் வேலை வந்துடும், அந்த சக்தி வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால மோட்சம் சொன்னா ஒரேடியா அந்த அஜ்ஞானமே நிவர்த்தி ஆகும். அதுக்கு நம்ம பிரம்ம சாட்சா்காரம் வந்தா தான் முடியும், கடஜானத்தினால முடியாது. அதனால நீ சொன்ன ஆபத்து ஒண்ணும் இல்லை நீ சொல்ல. ததாச்ச பிரமாணஜன்ய அந்தఃகரண விருத்தி அபாவ சககிருத்தம் அஜ்ஞானம் சதி பாத்யபி வஸ்துனி நாஸ்தி நபாதி இது பிரதீதி ஜனன சமர்த்தம் ஆவரணம் இது உச்சதே. இது ஆவரணம்னா என்னன்னு, அந்த ஆவரணத்தை இந்த விருத்தி எப்படி அபிபவம் பண்றதுங்கிறதும் இதை பற்றி விவரிக்கக்கூடிய வாக்கியம். அதாவது இந்த பிரமாணஜன்யமான அந்தःகரண விருத்தி ஆவரணத்தை பங்கம் பண்றதுன்னு நம்ம சொன்னோம். இந்த விருத்தி வரலேன்னு சொன்னா, அதாவது அந்தःகரண விருத்தி அபாவசகிருத்தம் அஜ்ஞானம், அப்போது இருக்கும் அந்த அஜ்ஞானமானது சத்ரூபமான அந்த வஸ்துவிலே தானா பாசிக்கக்கூடிய அந்த சத்ரூபத்திலே அது பாசிக்கணும்னு சொல்ல வேண்டிய இடத்துல இது எனக்கு தெரியல, அது இல்லை அப்படின்னு விவகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சைத்தன்யம் தானா பாசிக்கிட்டு எனக்கு வாசிக்கலே அப்படின்னு சொல்லும்படியாக பண்ணிடுறது. சைத்தன்யங்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது, அப்படி இல்லை, இருக்கிற வஸ்துவை இல்லைன்னு சொல்ல வச்சது. இதுதான் அந்த ஆவரண சக்தி. வஸ்துனி பாத்தியதி சத்தியதி, சத்தியதி வஸ்துனி இருக்கிற வஸ்துவிலே, பாசிக்கக்கூடிய வஸ்துவிலே அது இல்லை, அது பாசிக்கலே அப்படிங்கிற பிரதீதியை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த அஜ்ஞானம். அதுதான் ஆவரணம். வித்தியசத்தை விருத்தவு ஜாத்தாயாம் எப்ப இந்த விருத்தி உண்டாகிறதோ அப்ப என்ன ஆகுது, அவச்சேதகா பாவா, விசேஷனம் இல்லை. அஜ்ஞானம் எப்போ இந்த காரியத்தை பண்ணி கொடுக்கிறது, பிரமாணஜன்ய அந்தःகரண விருத்தி அபாவ சககிருதமா இருந்தா இந்த காரியத்தை செய்யறது, ஆவரணத்தை பண்றது. இப்ப அந்தःகரண விருத்தி கொடுத்துன்னு சொன்னா அந்தःகரண விருத்தி அபாவம் இல்லையோனோ, அதனால அந்தःகரண விருத்தி அபாவ சககிருதமான அஜ்ஞானம் இல்லையோனோ, அதனால அதனுடைய காரியம் இல்லைன்னு அவச்சேதகா பாவாத்து, நான் விசேஷனம் இல்லாததுனாலே வித்தியமானமப்பி அவித்தியமான சமமேவா, அந்த அஜ்ஞானம் இருந்தாலும் அது வேலை செய்யலைன்னா இல்லாத மாதிரிதான். இது ஸ்வகாரிய சமர்த்தம் அஜ்ஞானம், இந்த அஜ்ஞானமானது தன்னுடைய காரியத்தை செய்யறதுக்கு சக்தி உள்ளதாக இல்லை, சமர்த்தமாக இல்லைங்கிறதுனாலே
தேன அபிபூஷம் இது உச்சதே. இந்த விருத்தி அதை அபிபவம் பண்ணிட்டு இருக்கு, தடுத்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. இதுதான் இந்த உள்ள விஷயம். இதோட வச்சுக்கலாம்.